தேவனை மகிமைப்படுத்தினால் 18 வருஷம் குடிஞ்சிருந்த, 18 வருஷமா வியாதி, 18 வருஷமா கடன் பிரச்சனை, 18 வருஷமா பிரிவினை, 18 வருஷமா அநேக போராட்டம். ஒருவேளை வருஷ கணக்கா ஒருவேளை இந்த இடத்துல நீங்க ஏதோ ஒரு சூழ்நிலை கட்டப்பட்டு இருக்கலாம், ஏதோ ஒரு பாரத்தை சுமந்து கொண்டு இருக்கலாம். அப்போ இங்க ஆண்டவர் சொல்றாரு, 18 வருஷமா கூனியா இருந்தவளை தொட்டு நிமிர செய்த இயேசு கிறிஸ்து இன்னைக்கும் இந்த ஆலயத்திற்குள்ள உலாவிக் கொண்டிருக்கிறார் என்பதை நான் விசுவாசிக்கிறதுனால தான் இந்த வார்த்தையை தைரியமாய் பிரசங்கிக்கிற. இயேசு இன்னைக்கும் ஜீவிக்கிறவராயிருக்கிறார், சுகப்படுத்தவர் வல்லவராயிருக்கிறார். கூனியாய் இருக்கிற அந்த ஸ்திரீயை அவரால் நிமிர செய்ய முடியும்னா நம்ம தலை குனிஞ்சு ஒருவேளை இருக்கலாம், கடன் பிரச்சனையில தலை குனிஞ்சு இருக்கலாம், வியாதியில தலை குனிஞ்சு இருக்கலாம், ஏதோ ஒரு பலவீனத்துல தலை குனிஞ்சு இருக்கலாம், ஏதோ ஒரு அவமானத்துல தலை குனிஞ்சிருக்கலாம். கர்த்தர் சொல்றாரு, பாரத்தோடு வந்திருக்கியா? இந்த நுகத்தை சுமந்து கொண்டு வருகிறியா? மாட்டை போல வந்திருக்கியா? இன்னைக்கு லெகுவாக்கி உன்னை தலை நிமிர்ந்து நடக்க செய்கிற தேவன் இந்த இடத்துல உலாவிக் கொண்டிருக்கிறார்.